தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற விஷயத்த நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், உள்வாங்கிக்கணும். நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதவாநிதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உதவாநிதி பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு பிறந்தான். அதுக்கப்புறம் திருமணம் ஆனது எப்போ அப்படின்னாக்கா 2002ஆம் ஆண்டு கிருத்திகா என்கிற பெண்மணியுடன் அவருக்கு திருமணம் ஆனது. அதுக்கப்புறம் அவருக்கு 2 குழந்தைகள். இன்பநிதி, தன்மயா அப்படின்னு 2 குழந்தைகள். இன்பநிதி பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் பெரிய அளவுல நமக்கு நம்மளுடைய பார்வையில கிடையாது. அவ்வப்பொழுது விகடன் போன்ற பத்திரிகைகள் இவர்களை இவர் குடும்பத்துடன் ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்படின்னு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக பண்ணுவாங்க. ஒரு முறை ஸ்டாலின் இந்த இன்பநிதியுடன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது, அந்த ஸ்விங்கில விளையாடிட்டு இருக்கும் பொழுது கீழ விழுந்துட்டாரு. அப்படியே கவுந்து விழுந்துட்டாரு. முதுகு தண்டில அவருக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இவ்வளோதான் நமக்கு தெரியும். அதற்கப்புறம் இந்த இன்பநிதி என்ன படித்தான்? அவன் என்ன செய்தான்? இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. இது எல்லாமே மர்மமா இருக்கு. உதவாநிதியே லயோலா கல்லூரியில் என்ன படித்தான்? டிகிரி வாங்கினானா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. சரி, இதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இப்ப இந்த இன்பநிதி ஏதோ ஒரு ஃபுட்பால் லீக்ல சேர்ந்ததாக 2021 ஒரு கதை விட்டார்கள். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போனான்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாப்புல இப்போ. ஏன்னா தன்னுடைய தந்தை உதவாநிதி இன்றைக்கு துணை முதலமைச்சராக உருவெடுத்து விட்ட பின்னர், அந்த உதவாநிதி திமுகவின் அடுத்த தலைவராக வருவதோடு அல்லாமல் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்படுவார் என்று ஒரு எழுதப்படாத ஒரு விதியா அது மாறிடுச்சுல்ல. தமிழ்நாட்டுடைய தலைவிதி தானே இது. என்றெல்லாம் வந்துவிட்ட நிலையில, இப்போ அடுத்தது இன்பநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டன. அவனுக்கு என்ன ஒரு 20, 22 வயசு இருக்கும். ஒரு 21 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் இப்போவே வேலைகளே ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த கொத்தடிமைகள்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்பநிதியையும் முதலமைச்சராக பார்த்துட்டு தான் நாங்கள் கண்ணை மூடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கொத்தடிமைகள் இருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில், இந்த இன்பநிதியை முன்னிலைப்படுத்துவதற்காக அவருக்கு சில அசைன்மெண்ட்டுகள் கொடுத்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அது என்னென்னா கலைஞர் டிவி. இது அவங்க குடும்பம். திருட்டு பணம் தானே. என்ன குடும்பம் என்ன உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின பணமா? ஒன்றும் கிடையாது. அந்த திருட்டு பணத்தில் கலைஞர் டிவி என்கிற ஒன்றை ஆரம்பித்து, அந்த கலைஞர் டிவியில் அது தயாள் அம்மா பேர்லேயும் கனிமொழி பேர்லேயும் அது இருந்தது. அதுக்கப்புறம் கனிமொழியை பலிகடாவாக்கி இவர்கள் அந்த கலைஞர் டிவிக்காக வாங்கி அந்த 370 கோடி ரூபாயை கடன் என்று கதையை விட்டு இந்த இந்த விஷயம்லாம் நடந்தது. இப்போ கலைஞர் டிவி ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்ட நிலையில், அங்கே முக்கிய பதவியில் இந்த இன்பநிதி என்கிற துன்பநிதி அமர்த்தப்பட்டிருக்கிறான் அப்படின்ற தகவல். இதெல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடியது. ஆனால் பாருங்கள், அவன் இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு தகவல். இந்த காரு, இந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காருடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். அந்த உபகரணங்கள்லாம் சேர்த்திங்கனாக்க, ஒரு பெரிய உயர் ரக கார் வாங்கும்பொழுது உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த உபகரணங்கள்லாம் சேர்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வரும். இதை அவர் போய் ஒரு கார் ஷோரூமில் போய் பார்த்து இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த காரை வாங்கணும்னு சொல்லி, பொதுவாக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கார் வாங்குகிறோம். நம்ம ரேஞ்சுக்கு என்ன ஒரு i20 வாங்கலாமா? அப்படி வாங்குகிறோன்னு போகிறோன்னு வைங்க. காருடைய விலை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. 10 லட்சமோ 12 லட்சமோ என்னமோ ஒரு விலை சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா 10 லட்சமா 12 லட்சமா? இதுக்கு டவுன் பேமெண்ட்டு போடணும். அது பார்த்திங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு 4-5 லட்சமாவது நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பேங்க்குக்குள்ளே போய் லோனுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி நம்முடைய சம்பளம் அதற்கு உகந்ததாக இருந்தால் அந்த லோன் அப்ரூவ் ஆகும். அப்படி அப்ரூவ் ஆச்சுனாக்க 12 லட்ச ரூபாய் காருக்கு நம்ம லோன் எவ்வளோ தூரம் கட்டுவோம்? கடைசியில் கட்டி முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கட்டியிருப்போம். வட்டி கிட்டி எல்லாம் சேர்த்து அவ்வளோ கட்டியிருப்போம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தில் நிலை. இன்றைக்கு ஒரு 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 கார் வாங்கணும் அப்படின்னாலும், ஒரு மகிழுந்துன்னு சொல்கிறோமா, இதை வாங்கணுன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு கனவாக வைத்து அதற்காக தன் சம்பளத்தில் மிகப்பெரிய தொகையை ஒதுக்கித்தான் அதை செய்ய முடியும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஹவுசிங் லோன் வாங்கணுன்னாக்க, அதுவும் சிட்டிக்குள்ளே ஒரு வீடு வாங்கணுன்னா முடியவே முடியாது. 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி இதுதான் இங்கே அப்பார்ட்மெண்ட்டுகளுடைய விலை ஆகிவிட்டது. இல்லைனா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியது தான். இங்கே சென்னைக்குள்ளே வாங்கணும்னா இதுதான் நிலை.
அப்படி வாங்கினாலும் கூட வாழ்நாள் அடிமையாகி விடுகிறோம். ஏன்னா, அந்த 80,00,000 நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா, அந்த ஹவுசிங் லோன் போட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க முழுசா கட்டி முடிக்கும் பொழுது, அது ஒரு 20 வருஷம் நீங்க கட்டுறோம்னு வைங்க அந்த அந்த கடன. கட்டி முடிக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000 கட்டியிருப்போம். அது நடுவுல ஏதாவது கட்ட முடியாம போயிடுச்சுன்னா பெனால்டி. இல்ல 3 மாதங்கள் கட்டாம விட்டுட்டோம்னாக்கா, அவங்க உடனே ஜப்தி பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு வந்து நோட்டீஸ் ஒட்டுறதுலேருந்து தகராறு ஆரம்பிக்கிறது. வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புவது. இவ்வளவு டார்ச்சர் பிரச்சனை. ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டான்னாக்கா, ஒரு திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டான்னா, அந்த சுமை இருக்கு பாருங்க. அடுத்து குழந்தைகள்னு வந்து அவங்க பள்ளிக்கூடங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க மேல வளர வளர அவங்களுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கல்லூரி அப்படின்னு போயிட்டு, இப்படி செலவுகள் கூடிக்கொண்டே போகும் பொழுது, ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனோ, ஒரு குடும்ப தலைவியோ, அவங்க வாழ்க்கையில பாதி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே போயிடுது. இதான் உண்மை. இப்படியாக இருக்கக்கூடிய நம்மை சுரண்டி, ஏன்னா நம்ம தான் ஓட்டு போடுறோம். இந்த நடுத்தர வர்க்கமும், இந்த அடித்தட்டு மக்களும் நம்ம தான் ஓட்டு போடுறோம். நம்முடைய வாக்குகளை எல்லாம், நம்முடைய உணர்வை எல்லாம் பயன்படுத்தி இவங்கள வந்து உட்காந்துக்கிட்டு, இவன் வாங்கியிருக்கான் பாருங்க, இவனுக்கு வயசு 21 22 ரூ. 2,50,00,000 இந்த காரை வாங்கியிருக்காங்க. ஃபுல் கேஷ் பேமெண்ட் குடுத்து வாங்கியிருக்கான். ஆஸ் பர் அந்த ரெக்கார்டு தான் சொல்லுது. மொத்தமா ரொக்கமாக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறான். இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்திருக்கும்? 2,50,00,000 21 வயசுல. ஒரு கார். தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக, தன்னுடைய கேளிக்கைக்காக ஒரு கார். இதை எதற்காவது அவன் உழைச்சிருப்பானா? உழைப்பு என்றால் என்னன்னா தெரிஞ்சிருக்குமா? வேர்வை சிந்தி உழைப்பது என்றால் என்னன்னு தெரியுமா? ரத்தம் சிந்தி உழைப்பது என்றால் என்னன்னா தெரிஞ்சிருக்குமா? இவனுக்கு கொண்டு போய் அந்த ரூ. 2,50,00,000 காரை நீங்க வாங்கி கொடுக்குறது திருட்டு பணம். வேற ஒண்ணுமே கிடையாது. திருட்டு பணம். இந்த திருட்டு பணத்துல இந்த காரை வாங்கி கொடுக்குறீங்களே, இது வந்து அதாவது நீ தனிப்பட்ட விதத்தில் நீ ஒரு அம்பானியாகவோ, நீ ஒரு அதானியாகவோ, இல்ல ஒரு பிர்லாவாகவோ, இல்ல ஒரு டாட்டாவாகவோ, இல்லது நம்மளுடைய ஊர்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த மாரி ஏதோ ஒரு சிவசங்கர நாடார் மாரி ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபர், அவருடைய மகன், அவருக்கு அவருடைய உழைப்பிலிருந்து வாங்கி குடுக்குறாருன்னா, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பணம். ஆனா, இது திருட்டு பணம். நம்ம பணம், என் பணம், உன் பணம். இந்த பணத்த ரூ. 2,50,00,000 இவன் டவுன் பேமெண்ட் குடுத்து இந்த கார வாங்கி குடுக்குறாங்களே, எதுக்கு? இவன் கல்யாண டிவில போய் உட்காந்துட்டு என்ன பெருசா வேலை செஞ்சு கிழிக்க போறான்? அது என்ன அல் ஜசீராவா? சேனலா? பிபிசியா அது? இந்த டுபாகூர் திமுக செய்திகள போடுறதுக்கு தானே. இதுக்கு எதுக்குடா இந்த காரு? இத ஜூன் மாதமே இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வியை கூட கேட்க முடியாத அளவுல நம்ம இருக்கோமா? இல்ல இதையெல்லாம் பார்த்து இப்படித்தான், இந்த குடும்பம் இப்படித்தான் சூறையாடும். இந்த குடும்பம் இப்படித்தான் எல்லாரையும் கொள்ளையடிக்கும். நாம எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா, கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின். ஸ்டாலின் அத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருந்தார். ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இப்போ 4, 5 வருஷமா அரசியல் தென்படுறான். அதுக்கப்புறம் அவன் பையன் வருவான். அவன் ஒரு 4, 5 மாதம் ஆனாலும் கூட அவன் அரசியலுக்குள்ள வந்துருவான். இப்படியே நம்ம வந்து பரம்பரையாக இந்த கும்பலுக்கு அடிமை சாசனம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு தமிழகம் வந்து விட்டதா? இந்த கேள்வியை நான் மக்கள் முன்னால் வைக்கிறேன். இங்கே வீட்டு வாடகை கட்டுவதற்கு தவிக்கும் அந்த குடும்பங்களா இருக்கட்டும். ஸ்கூல் ஃபீஸ் இப்போ ஜூலை வந்துருச்சு இல்லையா? இப்போ கட்டியிருப்போம். எல்லாரும் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கு. எங்கெல்லாம் புரட்டியிருப்பாங்க, எப்படிலாம் கடனை உடனே வாங்கி புரட்டியிருப்பாங்கன்றதுலாம் தெரியும். நிறைய பேர் அவங்களுடைய நகைகளை வச்சு கொடுத்துருப்பாங்க. பசங்களோட படிப்பு கெட்டுப்படக்கூடாது அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் வயித்தை கட்டி, வாயை கட்டி, தன் குடும்பத்தை நடத்தி வருகின்ற அந்த குடும்பங்களை பார்த்து நான் இந்த கேள்வி கேட்குறேன். மனசாட்சியுடன் சிந்தியுங்கள். இப்படி சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை நாம் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து வைக்கப் போகிறோமா? இது நியாயமா? இது சரியா? இந்த கேள்வியை ஒரு மின் கட்டணம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மின் கட்டணம் அப்படின்றது ஒரு 8,000 வந்துருச்சுன்னு வைங்க. ஒரு 6,000 7,000 ஏசி போட்டதுனால வந்துருச்சு அப்படின்னா, அது கட்டுறதுக்கு எவ்வளோ தவிக்கிறோம்? அப்பாவுக்கு மெடிக்கல் பில் ரூ. 5,000 ரூ. 6,000 ஆயிடுச்சு. அந்த ரூ. 6,000 நம்ம எங்கேயாவது புரட்டணும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் வாங்குறோம். கடன் வாங்கி கட்டுறோம்ல. அந்த மருந்து வாங்க முடியலன்னா அந்த 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார்ல அப்பா. இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை பற்றி நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் வாக்களித்து தான் இந்த கேடுகட்ட பிறவிகள் இங்கே வந்து குறைந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இவன் வாங்குவான், அடுத்து சொந்த பிளேன் வாங்குவான், பிளேன் நிறுவனமே வாங்குவான். இந்த குடும்பம் வாங்கியிருக்கேன். இப்படி இவர்கள் எல்லாருமே ஊர் காசை அடித்து, ஏன்னா இவங்க குடும்பம் ஏற்கனவே நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மக்களுக்கு ஊர்த்துட்டோம், உரைக்கட்டும் தான் சொல்கிறேன். 1967 இவங்க அப்பா அமைச்சரானார். யார்? கருணாநிதி. 67க்கு அப்புறம் இந்த குடும்பத்தில் எவ்வளோ உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது.
ஆனால் அத்தனை பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா 100 கோடிக்கு பங்களா, 150 கோடிக்கு பங்களா, காரு, பல கோடி ரூபாய்க்கு காரு, சொத்துக்கள், நிலபுலன்கள், இது எல்லாமே வந்தது எப்படி? எங்கிருந்து வர முடியும்? இவங்க அப்பா முதலமைச்சராக இருந்து சம்பாதிச்சதா? எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சம்பாதிச்சதா? இல்லை ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சம்பாதிச்சதா? இல்லை முதலமைச்சராக இருந்து சம்பாதிச்சதா? எங்கிருந்து வருகிறது இது? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆதாரம் உங்கள் கண்முன்னே இருக்கிறது. அதை தொட்டு பார்க்கின்ற, அதை யோசித்து பார்க்கின்ற அந்த மனசாட்சி அல்லது உங்கள் மனசாட்சி உறுத்தும் என்றால் நீங்களே யோசியுங்கள். நல்லதொரு முடிவை எடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.